Hello investor, welcome to Investor Mind Voice. Today 9th September market update பார்த்துருவோம். What we learned today, first one market trend அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேல்டு மார்க்கெட் டேட்டா, தேர்ட் ஒன் செக்டார் இண்டிசஸ் அண்ட் எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்துருவோம். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா ஐபிஓட அப்டேட்ஸ், மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பற்றி டீலாக பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னா ஸ்டாக் ஃபிஃப்த் ஆஃப் டே ஒரு சில ப்ரோக்கர்ஸ் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதை கன்சிடர் பண்ணலாம் வேணாமா அதையும் பார்த்துருவோம். சிக்ஸ்த்தாக பார்த்தா நம்ம டெய்லி ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கான ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா அதானி பவர், அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா டீலாக பார்த்துருவோம். செவன்த் ஒன் பார்த்தோன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அப்கமிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும் டீலாக பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோன்னா அப்கமிங் ஃபோர்காஸ்ட் வேர்ல்டு அண்ட் இந்தியா பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மேஜர் பேங்க் செக்டர் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததன் காரணமாக மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்திருக்கு. யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் அந்த சபகர் போர்ட்டில் வந்து சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அதன் காரணமாகவும் கீழே தான் மார்க்கெட் போயிருக்கு. ஐடி அண்ட் எஃப்என்சிவி செக்டரில் வந்து தொடர்ந்து ஒரு வீக்காகவும் போயிட்டு இருக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ருபீஸ் வந்து நம்ம யூஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் வந்து தொடர்ந்து வந்து கீழே போயிட்டுருக்கு. அடுத்து லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே பார்த்தா மார்க்கெட் வந்து ஒரு அப்போட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி போயிட்டே இருந்தது. பட் அது அகைன்ஸ்டாக கீழே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக ஃப்ரைடே வந்தாலே மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். அந்த சென்டிமெண்ட்டை மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணியிருக்கு. நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 96 பாயிண்ட் நெகட்டிவ், 25,327 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 387 பாயிண்ட் நெகட்டிவ், 82,621 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 268 பாயிண்ட் நெகட்டிவ், 55,452 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். அமெரிக்கன் மார்க்கெட் டவ், எஸ்என்பி, நாஸ்டாக் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ். இதுக்கான காரணம் வந்து ஃபெடரல் ரேட் கட்டு அந்த நியூஸின் காரணமாக மேலே போயிருக்கு. ஜப்பானோட மார்க்கெட் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு நெகட்டிவ் 0.75% நெகட்டிவ் ஆயிருக்கு. சைனாவோட மார்க்கெட் ஆங்ஸங்கும் இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ், அது பாசிட்டிவ்னே சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லைட்லி தான் பாசிட்டிவ் ஆயிருக்கு. அதுமாதிரி ஷாங்கா கம்பல்சரி நியரஸ்ட்டாக ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஃபெட்டோட ரேட் கட்டு தான். இந்திய ருபீஸ் பார்த்தோன்னா யூஎஸ் அகைன்ஸ்டாக வந்து தொடர்ந்து வந்து கீழே போயிட்டே இருக்குது. சில்வர், கோல்டு டுடே வந்து ஒரு பாசிட்டிவ், லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவ்ல இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. காப்பர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் நீங்கள் மூணுமே பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. டுடே தமிழருடைய கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்டோடைய ப்ரைஸ் பார்த்துருவோம். கோல்டு 24 கேரட் 1 கிராம் 11,160, 22 கேரட் 1 கிராம் 10,230, 18 கேரட் பார்த்தோன்னா 8,407 இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. சில்வர் வந்து 1 கிராம் 143, பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 3,928. அடுத்து அதனுடைய ரேஞ்சஸ் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் குவாலிட்டி வைஸ். அடுத்த குவாலிட்டி பார்த்தோன்னா 4,872 இருக்குது. அடுத்து டைமண்டோடைய கேரட் பார்த்தோன்னா 65,000 இருக்குது. இது ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி வேல்யூ தான். கிரிப்டோ கரன்சியோடைய அப்டேட் பார்த்துருவோம். டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். பிட்காயின் பார்த்தோன்னா இன்றைக்கி 1,16,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்லைட்லி பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எத்திரியம் $4,518 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. XRP ஒரு $3, USDT $1, PNB பார்த்தோன்னா $980 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற 14 இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். 6 இண்டிசஸ் நெகட்டிவாகவும் ஒரு 8 இண்டிசஸ் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த 6 இண்டிசஸ் நிஃப்டி, சிபிஎஸ்சி, எனர்ஜி, மீடியா, பிஎஸ்சி அண்ட் பிஎஸ்சி, பேங்க் அண்ட் ரியாலிட்டி இந்த 6மே ஒரு நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எஃப்ஐ, டிஎஸ் டேட்டாஸ் பார்த்துருவோம். எஃப்ஐஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி நெட்டாக ஒரு 390 கோடி பை பண்ணியிருக்காங்க, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம டிஐஸ் பார்த்தோன்னா 2,105 கோடி நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து ஒரு 300 கோடி மேலே வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போயிருக்கு. டுடே ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். நீங்கள் மெயின் போர்டு ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஜிகே எனர்ஜி, சாட்விக் அண்ட் ஐ வேல்யூ. இது 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜிகே எனர்ஜி மட்டும் நியரஸ்ட்டாக ஒரு 16% இருக்குது. மற்றெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. பட் இது வந்து ஓப்பனிங் வந்து 19லேருந்து 23 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு 20% மேலே வந்தால் மேபி கன்சிடர் பண்ணலாம், அதுக்கு கீழே மேபி வேண்டாம். அதேமாதிரி விஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 16% இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11% குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து டேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படின்னா 20% மேலே இருந்தால் தான் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஸோ அதோட காரணம் என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்போர்ட் நோக்கி போயிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் மார்க்கெட் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டைமில் 20% இருந்து ஒரு வேளை டவுன் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10% இல்லை ஒரு 5% நமக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். அதன் காரணமாக தான். ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து நேற்று 16% இந்த விஎம்எஸ்டி, டிஎம்டி இன்றைக்கி 11% குறைஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் மார்க்கெட் வந்து வீக்னஸ் தான். ஸோ 16லேருந்து அட்லீஸ்ட் லிஸ்டிங் ஆகும்போது ஒரு 5லேருந்து 10% ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் நான் 20% மேலே இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அகைன் நான் சொல்லிட்டு வரேன்.
டுடே எஸ்எம்இ ஐபிஓவில் ஒரு 2 ஐபிஓ இருக்குது. அந்த 2 ஐபிஓலுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி ஜேடி கேபிள்ஸ் மட்டும் தான் 26% மேலே இருக்குது. இதனோட டேட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 22 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அடுத்து மண்டே வந்து அதிகப்படியாக மேலே ஏதான்னு பார்த்துட்டு மார்னிங் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்போம். மேலே 26% மேலே இருக்கிறதுனால மேபி இது கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நீ க்ளோஸ் ஆனது சாம்பாட் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20% மேலே இருந்தது. பட் மார்க்கெட் வந்து டவுன்லோடாக போனது காரணமாக இப்போ 15% தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மண்டே வந்து இது வந்து அலாட்மெண்ட் தெரியும். ஸோ அப்போ வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக தான் நான் 20% மேலே இருந்தால் கன்சிடர் பண்ணணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஐபிஓ அலாட்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த 8 வெப்சைட்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டுடே ஸ்டாக் ஃபிப்ஸ் ஆஃப் த டே ஒரு 5 ஸ்டாக்கு ப்ரோக்கர்ஸ் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஜெஃப்ரீஸ் அண்ட் மொயில் ஆல்வர்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டுக்கு ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன், அதோட டார்கெட் பிரைஸ் 1650, அதோட ஸ்டாப் லாஸ் 1500 கொடுத்துருக்காங்க. HSBC ரெக்கமெண்டேஷனாக அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் பிரைஸ் 745, ஸ்டாப் லாஸ் 680 சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனாகவும் அதனுடைய டார்கெட் பிரைஸ் 540, ஸ்டாப் லாஸ் 495 கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு டெக்னிக்கல் அனலைஸ் HAL பையிங் ரெக்கமெண்டேஷனாக அதனுடைய டார்கெட் பிரைஸ் 5800, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 5400 கொடுத்துருக்காங்க. அடுத்து டெரிவனி என்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய டார்கெட் பிரைஸ் 185, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 160. மேலும் ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீபேலன்ஸ் என்னன்னா ஒரு 6 மாதமோ 1 இயரோ இல்லை 3 மந்த்ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது எந்தெந்த ஸ்டாக்லாம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஸ்டாக்லாம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதான் ஜெஃப்ரீஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், REC, JS எனர்ஜி, இதெல்லாம் JSW எனர்ஜி, இந்த ஸ்டாக்கெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக அம்புஜா சிமெண்ட்ஸ், திரிவேணி டெக்னாலஜி, அது லெமன் ட்ரீ இந்த கம்பெனியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய ப்ரோக்கர்ஸ் எப்பயுமே அவங்க போர்ட்ஃபோலியோவை 3 மந்த்ஸ் வந்து இல்லை 6 மந்த் 1 இயர் இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காரணம் எந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணாத கம்பெனியை ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பாலும் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. டெய்லி ஒன் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுல இன்றைக்கி வந்து அதானி பவர் லிமிட்டை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதானி குரூப்பில் ஒரு நியூஸ், முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹிண்டன்பர்க்ன்றவங்க லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடியும் சரியா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியும் அதானி குரூப் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைம் கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை வந்து செபிக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. செபி வந்து லாஸ்ட் 1 year 2 year என்கொயரி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் போதுமான ஆதாரம்லாம் சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக அதானி குரூப்பில் எல்லா ஸ்டாக்குமே அவருக்கு மேலே போயிருக்கு. இன்றைக்கி மட்டும் அதானி குரூப்புக்கு ஒரு 46,000 கோடிக்கு மேலே அவங்க ப்ராஃபிட் வந்துக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. டுடே அதானி பவர் லிமிட்டை பற்றி ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதானி பவர் என்ன பிஸ்னஸ் இருக்காங்கன்னா பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரினியூவபிள் எனர்ஜி, இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க பவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் பிளான்ட் இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஸ்டேட்டில் அவங்களுடைய பிளான்ட் வச்சிருக்காங்க. குஜராத்லேயே 2 இடத்துல இருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, சத்தீஸ்கரில் 2 பிளான்ட் இருக்குது. அடுத்து மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், இந்த எல்லா இடத்தையும் அவங்க பிளான்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதானி பவர் லிமிட்டோடைய ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்துருவோம். அவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,73,000 கோடிக்கு மேலே இருக்குது. அவங்க ஸ்டாக் பி 22 இருக்குது. அவங்க இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தீங்கன்னா 22. ஸோ இண்டஸ்ட்ரியல் பியோட ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல சைனு. அடுத்து அவங்க ROIC 22 இருக்குது. டிவிடெண்டே கொடுக்கல இந்த கம்பெனி. அவங்க டெப்த்து பார்த்தோன்னா 39,000 கோடிக்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தோன்னா 0.70, அதாவது 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது ஓபிஎம் பார்த்தோன்னா 37% இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 709 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனுடைய புக் வேல்யூ பார்த்தோன்னா 146. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் வந்து 709, அதாவது 146 ரூபா வேல்யூ உள்ள ஒரு ஸ்டாக்கு. பட் இப்போ 709 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓவர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதோட ROI பார்த்தோன்னா 26% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படியே 1 year ஹை பார்த்தோன்னா 723, லோ பார்த்தோன்னா 431 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0 தான். இதனுடைய PEG ரேஷியோ பார்த்தோன்னா 0.59% இருக்குது. அதாவது 1 விட கம்மியாக இருக்கிறதுனால அது அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் எல்லாமே ஒரு ஆவரேஜ் அப்படி இருந்தால் அது ஒரு குட்ன்ற மாதிரி இருக்குது. அதானி பவர் லிமிட்டோடைய பியர் கம்பாரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். இதே சேம் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது அதானி பவர் தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. நம்பர் 1 அதானி பவர், அடுத்து டாடா பவர், அடுத்து டொரண்ட் பவர், CBSE, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, இந்தியா பவர் கார்பரேஷன். டாப் 3 இருக்கிற கம்பெனிஸில் அதனுடைய PE ரேஷியோ பார்க்கும்போது அதானி பவர் மட்டும்தான் ரொம்ப லோவாகவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா பவரே 30க்கு மேலே PE இருக்குது, ஒரு ஓவர் வேல்யூவில் இருக்குது. பட் அதை விட கம்மி அதானி பவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். 2023 குவார்டர் வைஸ் 2023 டேட்டா இருக்குது. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 ஜூனில் 74% இருந்து இப்போவும் அதே சேம் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. FIs பார்க்கும்போது 2023 ஜூனில் 11%, இப்போயும் 12% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போதும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. DIs பார்க்கும்போது ஜூன் 2023 0.04% இருந்தாங்க. இப்போ வந்து 1.76% இருக்கிறாங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போதும் இவங்க வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பப்ளிக் பார்க்கும்போது 2023 ஜூனில் 13% இப்போ வந்து 10% குறைஞ்சிருக்காங்க.
லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போதும் பப்ளிக் மட்டும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் குறைஞ்சிட்டு வராங்க. அதுக்கான காரணம் வந்து இண்டன்பர்க் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் காரணமாக பப்ளிக் எல்லாம் பயந்துட்டு வந்து வெளியில் வராங்க. பட் ப்ரொமோட்டர்ஸ் ஆகட்டும் FID தொடர்ந்து வந்து இந்த கம்பெனியில் ஹோல்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ஃபினான்ஷியல் வேல்யூவும் ஸ்ட்ராங்காக அதை தான் சொல்லுது. மெயினாக ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2014 2020 டேட்டா இருக்குது. 2014 உங்களுக்கு சேல்ஸ் 15,000 கோடியாக இருந்தது. இப்போ 56 கோடி அதிகரிச்சிருக்கு. சேல்ஸ் வந்து இயர் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. அவங்க எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா 2014 10,000 கோடியாக இருந்தது. இப்போ 34,000 கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவ் மட்டும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவாக தான் இருக்குது. கடைசியாக ஃபைனலாக நம்ம நெட் ப்ராஃபிட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் பார்க்கும்போது 2014 நெகட்டிவ் கொடுத்துருங்க. அடுத்த வருஷம் தொடர்ந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. 2019 வரைக்குமே இவங்க 2020 அது வரைக்கும் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2021 அப்புறம் அவங்க தொடர்ந்து வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிட்டே போகுது. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்கும்போது உண்மையிலே இந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அட் ப்ரெசென்ட்டாக மார்ச் மாதம் 2025 12,000 கோடிக்கு மேலே இவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய EPS வேல்யூ பார்த்தோன்னா 2020 வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் தான். அட் ப்ரெசென்ட் 33 இருக்குது. ஸோ அந்த வேல்யூலாம் பார்க்க உண்மையிலே இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்துருவோம். 10 இயர்ஸாக 12%, 5 இயர்ஸாக 16%, 3 இயர்ஸாக 27% கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் 10 இயர்ஸாக 28%, 5 இயர்ஸாக 66%, 3 இயர்ஸாக 38% கொடுத்துருக்காங்க. இவங்க CAGR பார்க்கும்போது 10 இயர்ஸாக 38%, 5 இயர்ஸாக 26%, 3 இயர்ஸாக 17%, லாஸ்ட் 1 இயர் மட்டும் நெகட்டிவ் -3% நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ROE பார்க்கும்போது 10 இயர்ஸாக 28%, 5 இயர்ஸாக 37%, 3 இயர்ஸாக 40%, லாஸ்ட் 1 இயர் 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ உண்மையிலே ஒரு சூப்பராகவே இருக்குது. அதானி பவர் விசஸ் டாடா பவருடைய ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா ஒரு கம்பெனி இயர் ஆன் இயர் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆல் பார்த்தோன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது கம்பேரிசன் பண்ணால் தான் அந்த கம்பெனி எல்லா கம்பெனியும் தெரிய வரும். லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தோன்னா அதானி பவர் வந்து 18%, டாடா பவர் பார்த்தீங்கன்னா 2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது அதானி பவர் 9%, டாடா பவர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்க்கும்போது அதானி பவர் 1812%, அதாவது ஒரு 18 மடங்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா பவர் பார்க்கும்போது 607%, அதாவது ஒரு 6 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ் பார்க்கும்போது. ஓவராலாக பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து அதானி பவர் 2009 தான் கம்பெனி லிஸ்டிங் ஆனாங்க. இது வரைக்கும் பார்க்கும்போது 484% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 மடங்கு அவங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா பவர் பார்க்கும்போது 2002 தான் அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் ஆனாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் 3434% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 34 மடங்கு. நீங்கள் 2002 டாடா பவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ வந்து அது 34 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டைமுக்கு பார்க்கும்போது அதானி பவர் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா அதானி பவர் தான் சூப்பராக இருக்குது. பட் ஓவரால் டேட்டா பார்க்கும்போது டாடா பவர் வேல்யூ தான் ஒரு லாங் டைமுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்துருவோம். அதானி பவருடைய ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸோட வேல்யூம் சூப்பராக இருக்குது. அதனுடைய ஃபினான்ஷியல் கீ ஃபேக்டர் வேல்யூ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியை ஒரு ஷார்ட் டைமுக்கு லாங் டைமுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் இண்டன்பர்கோடைய கம்பெனி காரணமாக தான் இந்த கம்பெனிஸ் கீழே போயிருக்க தவிர இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் ஆகட்டும் பிஸ்னஸ் மாடல் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியை ஷார்ட் டைம் சரி லாங் டைமுக்கு மேபி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் கீ ஃபேக்டர் வேல்யூ எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு சூப்பராக இருக்குது. சென்செக்ஸ் டுடே 82,627 டேடாக முடிஞ்சிருக்கு. அப்கமிங் மண்டே வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 82,400லையும், ரெண்டாவது சப்போர்ட் 82,200 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 83,400லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 83,600லையும் இருக்குது. பேங்க் நிஃப்டி டுடே 55,457 டேடாக முடிஞ்சிருக்கு. மண்டே வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 55,300லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 55,000லையும் இருக்குது. அவனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 56,000லையும் இருக்குது, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 56,200 இருக்குது. நிஃப்டி 50 டுடே 25,328 டேடாக முடிஞ்சிருக்கு. அப்கமிங் மண்டே 22 செப்டம்பர் அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,200லையும், ரெண்டாவது சப்போர்ட்டு 25,100 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,400லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 25,500 இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 டேஸாக பார்த்தா நிஃப்டி 50 பார்த்தோன்னா ஒரு 90லேருந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் தொடர்ந்து மேலே போகிறதும் கீழே போகிறது மாதிரி இருக்குது. இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வர பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் இருக்கும். அப்கமிங் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் ஃபோர்காஸ்ட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வைஸ் பார்த்துரும்போது அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஃபோர்காஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்தியாவோட கன்செப்ஷன் ப்ளஸ் ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே க்ரோத் இருக்கின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. யூஎஸோட ரேட் கட் என்ன தான் ரேட் கட் பண்ணியிருந்தாலும் ஐடி செக்டரில் அண்டர் ஒரு ப்ரெஷரில் மேபி ஃபியூச்சரில் இருக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா அங்கே பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ரேட் கட்டில் சில பிரச்சனைகள் டேம்பரிங் பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதாகவும் அதன் காரணமாக அந்த மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் நிறையா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சைனாவில் பார்த்தோன்னா டொமஸ்டிக் வந்து ரொம்ப அவங்க டிமாண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கான காரணம் யூஎஸோடைய ரேட் கட் ப்ளஸ் அவங்களுடைய டேரிஃபின் காரணமாக ரொம்ப ஒரு அன்செட்டிலாகவும் க்ரோத்து மேபி கீழே போகலான்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவலில் பார்க்கும்போது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், வார் ப்ளஸ் இந்த டேரிஃப் இதன் இஷ்யூன்னு சரியாக முடியாதனால தொடர்ந்து இந்த பிரச்சனை போட்டு இப்படியே போகுன்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது அப்கமிங் செப்டம்பர் 29 அக்டோபர் 1 வரைக்கும் பார்த்தோன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி கமிட்டி மீட்டிங் இருக்குது. அடுத்து டேட்டா ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக ஒரு கைட்லைன்ஸ் வந்து இந்த மந்த்து செப்டம்பர் 28 அதாவது சோஷியல் மீடியா ப்ளஸ் ஏஐ சம்மந்தமாக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது.
இந்தியா விசஸ் ரஷ்யா கூட ஒரு ட்ரேடிங் டீல் மொமெண்டம் வந்து செப்டம்பர் 25-29 வரைக்கும் ஒரு மீட்டிங், அதனுடைய ட்ரேடிங் டீல் சைன் ஆகலான்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. செபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிக்விட் இனிஷியேட்டிவ் செப்டம்பர் 19 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஒரு 3 நாள் தொடர்ந்து போகிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து குஜராத்தில் வந்து விக்சிட் ஒரு சமிட் ஒன்று போயிட்டு இருக்கு. அது 18 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஒரு 3 நாள் தொடர்ந்து இந்த சமிட் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட்டிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.